அப்ப நம்ம இன்னும் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சின்ன மாணவர்களுக்கு யூஸ் பண்ண நிக்கரு பேண்ட் சட்டை அதே மாதிரி சேம் யூஸ் பண்ண பொருள் சின்னதான ஒண்ணு மாணவர்களுக்கு குடிக்கிறது இல்ல, அதே மாதிரி யூஸ் பண்ண பொருளை தம்பி மாணவர்கள் தந்தது என்ன பொருள்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டி தரேன். அண்ட் அது கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்பதான் ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. இப்போ இதாகும் அந்த பொருள் பாருங்க, ஓல்டு மெமரிஸ் ஆகும், ஓல்ட் இஸ் கோல்ட் ஆகும். ஆனா அவ்வளவு நல்ல கண்டிஷன்ல ஒண்ணு இல்லை, ஓடும் வண்டி ஓடும். இப்போ அது கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு. அதாவது வண்டி பாத்தீங்களா 2002 மாடல் ஆகும். வண்டி கொஞ்சம் அடி வாங்கி இருக்கு. வண்டி 2 பேரு கையில இருந்து மாறுற செகண்ட் ஓனர் ஆகும். முன்ன டயர் ஒரு அரை கண்டிஷன் ஓடி இருக்கு. ரைட் சைட் டயர்னு பார்த்தா சேஸ் கட்டா இருக்கு. பின்ன சும்மா வெல்ட் அடிச்சு ஆப்பர்ல அடிச்சு விட்டு இருக்கு. இன்னும் லெப்ட் சைடும் அங்கேயும் போய் தான் கிடக்கு. இன்னும் மெயின்ல ஒரு கம்பி வரும், அதுலயும் ஒப்பிச்சு தான் வச்சிருக்கு. எல்லாம் ஒப்பி வண்டி ஓடும், ஒரு பிரச்சனை இல்லை, வண்டி தெளிவா ஓடும். ஆனா கொஞ்சம் கண்டிஷன் வந்து மோசம். இப்ப நான் உங்களுக்கு வண்டியை ஓட்டி காட்டி தரேன். 20 வருஷத்துக்கு முன்ன ஓட்டின வண்டி ஆகும். இப்பதான் அடுத்தது நான் எடுத்து திரும்ப ஓட்ட போறேன். ஆத்திய வண்டி சாய் போடணும், சாய் போட்டாச்சு. வேற ஒரு வண்டியில இல்லாத ஒரு ஆப்ஷன் உண்டு, செல்ஃப் ஸ்டார்ட் உண்டு. 2002 மாடல்ல செல்ஃப் ஸ்டார்ட் மாடல் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போட்டு வண்டி ரொம்ப அழுத்தம் கொடுத்தாலும் ஆக்சிலேட்டர் கொடுக்க கூடாது. எங்க ரைட் சைடாரு காலம் தனியா ஓடும். பிறகு அப்போ 2 ரவுண்டு ஓட்டி பார்த்த பிறகு என்னால கூடுதல் குறவு தெரிஞ்சு கேட்டாடா. ஒதுக்கி போட்ட வண்டியில நம்ம ஓட்டி பார்த்தா கூடுதல் குறவு தெரியும். ஓட்டி பார்த்த பிறகுதான் அதோட கூடுதல் குறவு எல்லாம் நான் கரெக்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணது. ரைட் சைடு டயர் அரை கண்டிஷன் ஆயிருக்கு. அதனால அதை கொண்டு ஒரு கிடையாது. சேஸ் கட்டாயம் கிடையாது, தெரியுதா? சேஸ் போய் ஆச்சு. நீங்க சேஸ் எல்லாம் அடிச்சு இன்னொரு காரியம் உண்டு. நீங்க இந்த வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு செல்லணும். செல்லானா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா போடுவேன். அதுக்கு நீங்க செல்லிய கருத்தை பொறுத்துதான் இருக்கு. சேஸ் பாத்தீங்களா, இதுல இருந்து பொட்டு போயாச்சு. என்னோட செகண்ட் ஓனர் 20 வருஷம் லட்சத்துல அந்த வண்டியில உயிரோட இல்லாத ஒரு இதாகும். ஆனா உயிரோட இருக்கு, சேஃபா வச்சு பாத்துட்டு இருந்தனாலதான் உயிரோட இருக்கு. சேஸ் ரைட் சைட்ல கட் ஆயிருக்கு, அது சேஸ் அடிக்கணும். இந்த 2வது இங்கேன்னு பார்த்தா இங்கேயும் சேஸ் அரை கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்ப கொள்ளான்னு உள்ள இதை பார்த்தா முன்ன உள்ள டயர் மட்டும் ஒரு பாதிப்பு இல்லை. எப்படி அந்த உருவான மேனுபேக்சரிங் பண்ண டைம்ல இருந்த மாதிரியே இருக்கு. இந்த டயர் மட்டும் கொஞ்சம் தான் இருக்கு, அவ்வளவு. இந்த நீளத்துல கிடைக்கிது. பின்ன அது கொஞ்சம் வெல்டிங் எல்லாம் அடிச்சு டிங்கரிங் எல்லாம் வேலை பார்த்து ரீஸ்டோர் பண்ணி ஒரு புதிய பெரிய வீடியோ எடுத்து போடணும்னா சொல்லுங்க, சரியா? ஒண்ணுங்க படிச்சாதுங்க, நாம போடலாம். அப்ப டயர் குவாலிட்டியை பாத்தீங்களா? 20 வருஷம் நின்று ஓடி இருக்கு. அரை கண்டிஷன் ஆகணும், ஜம்மனும் சேஸ் கட்டானால வண்டி குழப்பானது. எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இல்லை, நீச்சா ஓடும் வண்டி. அதாவது இந்த வண்டிய பேரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க கன்னியாகுமரி ஸ்லாங்ல இது நட வண்டின்னு சொல்லுவோம். உங்க ஏரியா உங்க இடத்துல இதை என்ன பேர் போட்டு நீங்க இதை சொல்லுவீங்க என்னோட சொல்லுங்க, சரியா? அதுக்கப்புறம் நீங்க இந்த சின்ன சைல்டு மெமரிஸ்ல இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் இல்ல நடவண்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுனாலும் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க, சரியா? அப்போ நீங்க சொல்லிய கருத்தை பொறுத்து தான் இருக்கு நான் இதை பார்ட் 2 போடணுமா இல்ல இதோட முடிக்கணுமான்னு, சரியா? அப்ப அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை, see you. ஆடனேன்னா சத்தியமா நான் ஆடிடுவேன். என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க கன்னியாகுமரி ஸ்லாங்ல அடுத்த வீடியோல பார்ப்போம். பாப்பா.